எப்பவுமே பிரியாணி இல்லன்னா குழம்பு சோறு இந்த மாரி தான் வச்சு சாப்ட்டுருப்போம். ஆனா இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டா சோறு தனியாவும், குழம்பு தனியாவும் சேர்த்து வச்சு பிரியாணி ஸ்டைல்ல பண்ண போறேங்க. இது மட்டன் பொதிச்சோறு, சோறு, சிக்கன் 65, ஆம்லெட் இதையெல்லாம் மொத்தமா ஸ்டீம் பண்ணி, ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி சாப்ட்டு பாருங்க. வேற லெவல்ல இருந்துச்சுங்க. இது எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு எடுத்துக்க போறேங்க. இதோட அளவுகள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. தனியா, மிளகா, கசகசா, சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப கொஞ்சமா கடாயில தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். முந்திரியும் 2 கை வெங்காயத்தையும் நல்லா பொன்னிறமா வறுத்து தனியா எடுத்து வச்சிரலாங்க. இருக்கட்டும். நான் ஒரு 1/2 கேஜி மட்டன் எடுத்திருக்கேன். இது கூட மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு 20 மினிட்ஸ்க்கு ஸ்லோ குக் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்ட்டா வெந்துரும். தண்ணி ஒரு 1/4 கப் மட்டும் இதோட நான் ஊத்தியிருக்கேன். சாஸ்பேன்ல கொஞ்சமா தண்ணி விட்டு, உப்பு, புதினா, ஹோல் கரம் மசாலா எல்லாம் போட்டு ஒரு 300 கிராம் அரிசிய நான் ஊற வச்சிருக்கேன் 1/2 மணி நேரம். அதையும் நல்லா கொதி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிரலாம். நீங்க 1/2 கேஜிக்கு 300 டூ 250 கிராம்ஸ் அரிசி எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். இப்ப அதே கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு 2 கை வெங்காயம் இத நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நல்லா சாஃப்ட்டா பிங்க்கா வதங்கி வந்துருச்சு. இது கூட 1 கை தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் நல்லா சாஃப்ட்டா வதக்கிக்கலாம். நம்ப ஏற்கனவே வறுத்தரிச்ச பொடிய இதுல 3 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தண்ணி எதுவும் சேர்க்க போறதில்லங்க. இந்த தயிர்ல இருக்கிற மாய்ஸ்சர் மட்டும் தான். இது கூட கொஞ்சமா புதினாவும் ஆட் பண்ணிக்கிறேன் வாசனைக்காக. ஏற்கனவே மட்டன்ல உப்பு போட்டுருக்கோம். இது தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் போட்டுருக்கேன். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அவிச்சு வச்சிருந்த மட்டனையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மிதமான தீயில மசாலாவோட கோட் பண்ண விட்டுறலாம். நல்லா அப்பதான் காரம், உப்பெல்லாம் உள்ள இறங்கி நல்லா ஜூஸியா இருக்கும். நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க கிரேவி. மட்டன் எந்த அளவுக்கு சாஃப்ட்டா வெந்திருக்கு பாருங்க. 20 மினிட்ஸ் நான் ஏற்கனவே வேக வச்சிருக்கேன். இதுலயும் ஒரு 5 மினிட்ஸ் தம்ல இருந்துச்சு. அவ்வளோதாங்க நம்ம கறி குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியே கூட நம்ம பரோட்டா, சப்பாத்திக்கெல்லாம் கீ ரைஸ்க்குலாம் ரொம்பவே நல்லாருக்கும். இப்போ ஃபைனலி நம்ம வாழை இலைய ஆம்லேட் போடும்போதே நான் அத தீச்சு வச்சிருக்கேன். அது கூட ரைஸையும், மட்டன் கறி குழம்பையும் எல்லாம் லேயர் பண்ணிக்கலாம். இது கூட ஃப்ரைடு ஆனியனும், கொஞ்சமா முந்திரி பருப்பு, அப்புறம் ஆம்லேட், சிக்கன் 65 இதையெல்லாம் நல்லா கட்டி, நூல் போட்டு கட்டிக்கிறேன் நானு. அவ்வளோதாங்க நம்ம பொட்டலமும் ரெடி ஆயிடுச்சு. இத ஒரு ஸ்டீமர்ல ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது எடுக்கும்போது தான் ரொம்ப டாஸ்க்கா இருந்தது. எப்படியோ எடுத்துட்டேன் வெளிய. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே அந்த வாழை இலையோட இந்த சிக்கன் 65 ஆம்லேட், சோறு, குழம்பு எல்லாம் போட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க.